நிறைய பேர் நானே பார்த்துருக்குறேன். ஃபார்ம் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃபார்ம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. இப்போ நான் வந்து ஒரு 20,000 ஒரு இன்குபேட்டர் கொடுக்குறேன். அதே மாடல் அதே டைப்பில் இன்குபேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா 15,000, 12,000, 13,000 கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. பட் ஆனால் அது ஒரு சில இன்குபேட்டர் நான் பார்த்து சர்வீஸுக்கு போயிருக்கேன். மைல்டு ஒரு 1 mm திக்னஸில் பாக்ஸ் அடிச்சு இன்குபேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இன்குபேட்டர் நம்ம வாங்கிட்டு பிரதர் வணக்கங்க பிரதர். வணக்கம் ப்ரோ. நம்ம பேர் நம்ம ஃபார்ம் எங்கே அமைஞ்சிருக்குங்க பிரதர்? நம்ம பேர் வந்து சதீஷ்குமார் ப்ரோ. நம்ம ஃபார்ம் வந்து மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ள கிழப்பாக்கம் வில்லேஜில் நம்ம ஃபார்ம் இருக்குது ப்ரோ. நம்ம ஃபார்ம் பேர் என்ன? KVS Goat and Poultry Farms. நம்ம வந்து இன்குபேட்டர் கூட அடிஷனலாக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்குபேட்டரோட கம்பெனியோட நேம் வந்து கேஸ் இன்குபேட்டர்ஸ். இப்போ நம்ம ஃபார்மில் என்னென்னலாம் பண்ணுறோம்? நம்ம ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது நாட்டுக்கோழி இருக்குது ப்ரோ. காடை வந்து பண்ணுற பிளானிங் இருக்குது, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதேமாதிரி முயல் இருக்குது. அது இல்லாமல் ஆடு இருக்குது. ஆடு வந்து பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் கொடி ஆடு கொஞ்சம் இருக்குது. இது பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பெரிய லெவலில் கொண்டு போகிற ஐடியா இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ப்ரோ நம்ம கிட்ட வந்து மேனுவல், ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 3 டைப்புமே இருக்குது ப்ரோ. மினிமம் வந்து மேக்ஸிமம் லெவல் மினிமம் குவான்டிட்டி என்ன குவான்டிட்டியில் இருந்து இல்லாமல் மினிமம் வந்து ஒரு மேனுவல் வந்து ஒரு 50x வந்து ஸ்டார்டிங் ஆகுது. 50x அப்புறம் வந்து 100x 2 டைப் மேனுவல் இருக்கு. அப்புறம் ஆட்டோமேட்டிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50x வந்து ஸ்டார்டிங் 50, 60. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் எவ்வளவு குவான்டிட்டி வேணாலும் அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வந்து பாத்தீங்கன்னா 100 முட்டையில இருந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டிங். 3 மாடலுமே இருக்கு. நம்ம அதிகபட்சமா கஸ்டமர் எந்த குவான்டிட்டி கேட்கறோம் அந்த குவான்டிட்டி நம்ம எக்யூபேட்டர் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சிம்பிளா ஃபார்மிங் வச்சிருப்பாங்க. கோழி வந்து ஒரு 100 கோழி, ஒரு 50 கோழி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200, 300 முட்டைகள் வைக்கிற மாதிரியான ஒரு இன்குபேட்டர் தேவைப்படுதுன்ற பட்சத்தில் நம்ம கொடுக்க முடியுங்களா? அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக எந்த மாதிரியான ரகத்தில் அதை கொடுக்க முடியும்? ப்ரோ இப்போ வந்து எல்லாமே கஸ்டமருடைய இதுதான். கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அது நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ கஸ்டமர் வந்து எங்கிட்ட வந்து அமௌண்ட் பெருசாக இல்லை, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து மினிமமாக அதாவது ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட்டில் கேட்குறாங்கன்னா மேனுவல் இன்குபேட்டர் இருக்குது, தெர்மோகால் பாக்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 60 முட்டையில் ஸ்டார்டிங் வரும். அந்த பாக்ஸ் அவங்க வாங்கினாங்கன்னா அது வந்து ஒரு 1,800 ரேஞ்சில் வருது. இப்போ இன்குபேட்டர் அந்த இன்குபேட்டர் 60 முட்டை வரைக்கும் வச்சுக்க முடியும். அது நம்ம வந்து மேனுவல், அதாவது டெம்பரேச்சர் மட்டும் அது ஆட்டோமேட்டிக் வந்துடும் ப்ரோ. டெம்பரேச்சர் ஃபேன் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நமக்கு வந்து அதை எக்கை வச்சுட்டு ஒரு சின்ன பவுலில் வாட்டர் வைக்கணும். ப்ளஸ் வந்து எக்கை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 டைம்ஸ் மினிமம், அதாவது மேக்ஸிமம் திருப்பலாம். மினிமம் வந்து ஒரு காலையில், மதியம், அப்படின்னா நைட் 3 டைம் வந்து நம்ம முட்டையை வந்து கையில் ரொட்டேட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மேனுவல் இன்குபேட்டருக்கான. அது வந்து நம்ம வீட்டில் ஆள் இருப்பாங்க, நாங்கள் வந்து அதை பார்த்துக்க முடியும் அப்படின்னா அந்த மேனுவல் இன்குபேட்டர் போகலாம். இல்லை என்னால் வந்து வச்சுட்டு என்னால் அதை பார்க்க முடியாது, ஒரு 2 days 3 days ஒன்ஸ் நம்மளால பார்க்க முடியாது, தண்ணி மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக் போயிடலாம். ஆட்டோமேட்டிக்னா நம்ம தண்ணி மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கும். இதே இல்லை என்னால் வச்சுட்டா என்னால் பார்க்கவே முடியாது, அதை அவ்வளோதான் வச்சுட்டா அதுவே ஆட்சிங் ஆகிடும் அப்படின்னா இருந்தால் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போயிடலாம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போயிட்டா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 12 நாள் கழிச்சு சட்டர்லேருந்து ஹேச்சருக்கு மாற்றுறது மட்டும் நம்ம வேலை. அதுக்கப்புறம் ஆட்சிங் வந்துடும். இதுதான் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இப்போ எவ்வளோ கம்மியான பட்ஜெட்ல இருந்து நம்ம ஆட்டோமேட்டிக் பண்ண முடியும்? ஆட்டோமேட்டிக் நம்ம கிட்ட 6,500 ஸ்டார்டிங் ப்ரோ. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வந்து 20,000 ஸ்டார்டிங் ப்ரோ. இப்போ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா நம்ம மினிமம் எத்தனை முட்டை வைக்கிற மாதிரி குறைஞ்சபட்ச அளவில் பண்ண முடியும்? 102 முட்டை ப்ரோ. ஸ்டார்டிங் 102 முட்டை தான். 102 முட்டை. இப்போ அதிக லெவலில் வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ வரைக்கும் அதிக லெவலாக ஒரே இன்குபேட்டராக நம்ம பண்ண முடியும்? இல்லை ப்ரோ, கஸ்டமர் வாண்டட் எவ்வளோ நாளும் பண்ணி தரலாம் ப்ரோ. ஒரே இன்குபேட்டராக பண்ண முடியும். ஆமாம், நீங்கள் வந்து இப்போ ஒரே இன்குபேட்டர் இப்போ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5,000 வரைக்கும் பாக்ஸாக பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு மேலே கேட்குறாங்கன்னா அவங்க வந்து அவங்க இடத்துலயே இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணிடுவோம். இப்போ 10,000 20,000 முட்டை கேட்குறோம்னா அவங்க இடத்துலயே ஒரு ரூம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுலேயுமே வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை ஒரு ரூமாவே நம்ம இன்குபேட்டரை கன்வெர்ட் பண்ணி ஃபுல்லாக ஷீல்டு பண்ணி அதுலேயே இன்குபேட்டர் கன்வெர்ட் பண்ணி தரலாம், நம்ம பண்ணி தரலாம் ப்ரோ. அந்த மாதிரி எல்லா வசதியும் எல்லாமே பண்ணலாம். இப்போ மேனுவலில் வந்து நீங்கள் இது வரைக்கும் எந்தெந்த மாதிரியான ரகமான இது வந்து பண்ணியிருக்கீங்க? இப்போ காடைக்கு இருக்குது, கோழிக்கு இருக்குது, வாத்துக்கு இருக்குது, எந்த ரகமான இன்குபேட்டர்ஸ்லாம் நீங்கள் மேனுவல்னா எல்லாமே பண்ணிக்கலாம் ப்ரோ. மேனுவலில் ட்ரே வராது. நம்ம வந்து 2 மாடல் பண்ணுறோம். நம்ம மேனுவலில் வந்து ஒன்று வந்து வித்தவுட் ட்ரே, மேலே மூடியில் வந்து லைட்டு ஃபேன் வரும். இன்னொன்று நம்ம பண்ணுறது மெயின், அது வந்து மேக்ஸிமம் அதிகமாக பண்ணுறதில்ல, நம்ம தனியாக பண்ணுறது. ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அந்த மாடல் தான் மெயினாக கொடுக்குறது. அது வந்து 110 முட்டை ஒரே மாடல் தான் நம்ம கிட்ட மேனுவல் இன்குபேட்டர். அதாவது பாட்டமில் வந்து ஃபேன் லைட்லாம் வந்துடும், மூடியில் எதுவுமே வராது. மூடி ஓப்பன் பண்ணால் மேலே வந்து அலுமினியம் ட்ரே வரும். அதில் வந்து நம்ம முட்டை வச்சு ஆட்ச் பண்ணுற மாதிரி வரும் ப்ரோ. நம்ம வந்து ஃபோட்டோவில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அது வந்து அந்த மேலே அலுமினியம் ட்ரேயில் முட்டை வரும். கீழே வந்து பாட்டமில் தண்ணி வைக்கிற ட்ரே, ஃபேனு, லைட் எல்லாமே கீழே வந்துடும். தண்ணி ஊற்றுறதுக்கான ஆப்ஷனை வெளியில் எல்போ கொடுத்துருவேன். தண்ணி வெளியிலேருந்து ஊற்றும் போது நம்ம ரொட்டேட் பண்ணும்போது தண்ணி குறைஞ்சா வெளியில் தெரியும். வெளியிலேருந்து எல்போவில் ஊற்றினா உள்ள தண்ணி ஃபீல் ஆகிடும். அந்த மாதிரி வந்துடும். அது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ட்ரே வந்து ரிமூவபிள் தான். நம்ம அலுமினியம் ட்ரே வந்து எடுத்து ரிமூவ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம். அதில் வந்து எதுவுமே ஸ்க்ரூவே கிடையாது, எல்லாமே அலுமினியம் ரிவீட்டு அலுமினியம் தான். அதை எடுத்து நம்ம வாஷ் பண்ணிட்டு வெயிலில் வந்து ஒரு டைம் ஆக்சிங் முடிஞ்சோடனே நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயிலில் காய வச்சிட்டாலே வெயில் யூவி தான். அதில் நம்ம காய வச்சுட்டு எந்த பாக்டீரியாவும் இருக்காது. நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு. ஆக்சிங் ரிசல்ட் குறையாது. நார்மலாக மேனுவல் இன்குபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கும்போது நல்ல ஆக்சிங் ரிசல்ட் இருக்கும். 90% ஆக்சிங் ரிசல்ட் வரும். அது வந்து அடுத்த டைம் போகும்போது ஒரு
5% குறையும். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் நார்மல் மேனுவல் இன்குபேட்டரில். என்ன ரீசன்னா நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அதில் வந்து அந்த டஸ்ட்டு அந்த இதெல்லாம் அழுக்கு கொஞ்சம் இருக்கும். அந்த பாக்டீரியாஸ் வந்து நம்ம ஹேட்சிங் ரிசல்ட்டை கம்மி பண்ணும். இதே இந்த மாதிரி இன்குபேட்டர்லாம் நம்ம எடுக்கும்போது அது க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எடுத்து தனியாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக க்ளீன் பண்ணும்போது ஹேட்சிங் ரிசல்ட் குறையாது. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் வச்சிருக்கும் போது நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ண முடியும்? இவ்வளோ பெரிய இன்குபேட்டர் நீங்கள் ஒரே தான் 3000 மூட்டை 4000 மூட்டை வைக்கிற மாதிரி பாக்ஸ் மாதிரி வச்சிருக்கீங்க. இது க்ளீன் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்களா இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இல்லை இருக்கு? ப்ரோ, இதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் தான் நம்ம இது வந்து ஷட்டரில் வந்து பெருசாக நம்மளுக்கு டஸ்ட் படியாது ப்ரோ. ஷட்டரில் டஸ்ட் அதிகமாக வராது, ஆட்சியில் தான் வரும். ஏன்னா ஷட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 18 நாளைக்கு இருக்கும். அதில் வந்து ஆட்சிங் எதுவும் வரும். ஆட்சிங் முட்டை வந்து ஆட்சிங் ஆகி வரும்போது தான் அதில் வந்து அந்த ஹேர் டஸ்ட் வரும். அதாவது அந்த பொறிஞ்சு பொறியுது இல்லை, பொறிச்சோன்னா அந்த முடி முளைச்சி அந்த முடி உடையும். அந்த டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் ஃபுல்லாக படியும். அது ஷட்டரில் வராது, ஹேட்சரில் தான் வரும். பட் ஆனால் நம்ம ஷட்டருமே வந்து ஒன்ஸ் நம்ம எக் ஃபுல்லாக லோட் பண்ணுறோம்னா ஃபியூப்ரிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது ப்ரோ. ஃபியூப்ரிகேஷன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்கை வந்து நம்ம வந்து ஃபியூப்ரிகேட் பண்ணுறது, அதாவது எக்கை சுத்தப்படுத்துறது. நம்ம ஃபுல்லாக எக்கை லோட் பண்ணிட்டு இந்த ஃபார்மலின் இருக்குல்ல, ஃபார்மலின் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து உள்ள வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு புகை வரும். நம்ம அதை ரெடி பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக வந்து ஃபியூப்ரிகேஷன் ஆகிட்டு நமக்கு வந்து உள்ள இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். எக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் முட்டை வந்து லோட் பண்ணும்போதும் அதை நம்ம ஃபியூப்ரிகேஷன் பண்ணி வச்சா நமக்கு வந்து எக்கு அந்த கோழி குஞ்சு வந்து இதுவாக இருக்கும், இந்த நோய் தாக்கம் இருக்காது. இதில் வந்து நம்ம அந்த பண்ணையில் தான் வந்து ஒரு பேட்ச் எடுக்கும் போதும் கோழியில் பண்ணையில் தான் பண்ணுவாங்க, ஃபியூப்ரிகேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து புகை மூட்டம் தான், புகை அதாவது வந்து இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் அந்த ஃபார்மலின் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது அதில் வந்து ஒரு புகை வரும். நம்ம வந்து இன்குபேட்டரில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை முட்டையை லோட் பண்ணிட்டு முட்டையை ஃபியூப்ரிகேஷன் பண்ணுறதுக்கு, முட்டையை க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம முட்டையில் எக்கை ஃபுல்லாக இன்குபேட்டர் லோட் பண்ணிட்டு அடியில் வந்து ஒரு பாக்ஸில் ஒரு சின்ன இதில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டு அதில் வந்து ஃபார்மலின் கொஞ்சம் போட்டுட்டுனா என்ன ஆகுனா அது வந்து ஒரு புகை வரும். டோரை மூடிடணும், டோரை நம்ம கை கண்ணில் படக்கூடாது. அந்த புகை டோரை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து உள்ள புகை ஃபுல்லாக போயிட்டு உள்ள எந்த பாக்டீரியாஸ் இருந்தாலும் அதுக்கு ஃபுல்லாக அழிச்சிடும். நம்மளுக்கு வந்து சிக்ஸ் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். சிக்ஸில் வந்து இந்த இளங்குஞ்சி மார்டாலிட்டி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பொரிச்ச குஞ்சு சீக்கிரமாக இறந்து போகுது, நிறைய வந்து மார்டாலிட்டி வருதுன்னு சொல்கிறாங்கல்ல. இதுக்கான ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சில் வந்து இந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபியூப்ரிகேஷன் பண்ணும்போது அந்த இன்ஃபெக்ஷன் இருக்காது. உங்களுக்கு வந்து சுத்தமான சிக்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல மார்டாலிட்டி அதிகமாக வராது. அதே மாதிரி இன்குபேட்டர் க்ளீன் பண்ணுறதுக்கும் இதே ஆப்ஷன் தான். அது போக 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 ஹேட்சிங் ரிசல்ட் கம்மியாகிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய பேர்கிட்ட இப்போ கேட்டதுன்னு தெரியும், புதுசாக வாங்கின இன்குபேட்டரில் ரிசல்ட் நல்லா இருக்கும். அதே ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 100 முட்டை வச்சுன்னா 40 முட்டை 50 முட்டை தான் பொறிக்கணுவாங்க, அப்படியே குறைஞ்சி போச்சுன்னுவாங்க. அதுக்கான ரீசன் வந்து அதில் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் அதிகமாகிட்டே போகிறது தான் காரணம். அது க்ளீனிங் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு இன்குபேட்டரை சுத்தமாக க்ளீன் பண்ணி கரெக்டாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் மேட்சிங் ரிசல்ட் எடுக்கலாம். இப்போ நம்ம இன்குபேட்டரை பொறுத்த அளவுக்கு எந்த அளவுக்கான ஒரு பர்சன்டேஜில் வந்து நமக்கு அவுட்புட் கிடைக்கும் முட்டையினுடைய ஹேட்சிங்? ப்ரோ, நம்ம பண்ணுற இன்குபேட்டரில் மேக்ஸிமம் நான் கேரண்டி கொடுக்குறது என்னோட இன்குபேட்டரில் அபவ் 90% மேலே தான் ப்ரோ. நீங்கள் எக்கை கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரிசல்ட் எடுக்கணும்னா கரெக்டாக நீங்கள் வந்து க்ளீனிங் கரெக்டாக பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி கடைசி வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் குறையாது ப்ரோ. அதாவது நீர் முட்டை நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. அதாவது முட்டை கரு உருவாகாத ஃப்ளைனாக இருக்குது பார்த்தீங்களா, இப்போ முட்டை வச்சு நம்ம வந்து க்ளீனாக இருக்குது பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முட்டை புது முட்டை மாதிரி இருக்கும், அந்த எதுவுமே சின்ன இது டாட் வராது, அது நீர் முட்டை. அந்த முட்டையை எடுக்கக்கூடாது. மற்றபடி நல்லா கரெக்டான ஹெல்த்தி ஹேட்சிங் எக் நல்லா நம்ம செக் பண்ணி வைக்கணும். அந்த ஒரு மாதிரி முட்டையில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன சின்ன பெண்டெலாம் இருக்கும், ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும், கோணையாக இருக்கும், சின்ன சின்ன ஒரு மாதிரி பொறியாக இருக்கும். இந்தமாதிரி முட்டையெல்லாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும். இன்குபேட்டரில் சிக்ஸ் நம்ம இன்குபேட்டரில் ஹேட்சிங்க்கு நம்ம சூஸ் பண்ணும்போது கரெக்டான அந்த அளவு கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி அந்த ஷேப் வந்து எக்கோட ஷேப் கரெக்டாக இருக்கிற முட்டையை நம்ம சூஸ் பண்ணி கரெக்டாக வைக்கும்போது அதில் வந்து ஹேட்சிங் ரிசல்ட் நல்லா வரும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வர முட்டை எல்லாத்தையுமே இன்குபேட்டர் லோட் பண்ணுவாங்க. அப்படி லோட் பண்ணிவிட்டு அதில் ஹேட்சிங் ரிசல்ட் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம இன்குபேட்டர் எக் லோட் பண்ணும்போது முட்டையை செலக்ட் பண்ணி தான் லோட் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம முட்டையை செலக்ட் பண்ணி லோட் பண்ணுறோமோ ரிசல்ட் நல்லா வரும். வெறும் அரிசியே போட்டுட்டு நம்ம ஃபீடே போடாமல் வெறும் அரிசி அது மாதிரியே போட்டுட்டு நம்ம ரிசல்ட் எதிர்பார்த்தாலும் முடியாது. ஏன்னா கரெக்டான ஃபீடு கொடுக்கணும். அதுக்கு வந்து சமச்சீர் உணவுன்னு சொல்லுவோம். அதுதான் எல்லா சத்தும் கிடைக்கிற மாதிரியான எல்லா அந்த முட்டைக்கு எல்லாமே கால்சியம், அதாவது முட்டை கோழிக்கு மேக்ஸிமம் கால்சியம் அதிகமாக இருக்கணும். இதே கறிக்கோழி வளர்க்குறீங்கன்னா அதுக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த இன்குபேட்டர் தயாரிக்கிறத பற்றி நமக்கு நாலேஜ் வந்து எது மூலமாக நமக்கு இந்த நாலேஜ் வந்தது? இல்லை ப்ரோ, நம்ம ஸ்டார்ட் பண்ணது நான் வந்து எலக்ட்ரிக்கல் லைனில் இருந்தேன் ப்ரோ. ஃபுல்லாக அந்த பாய்லரில் இருக்க தெர்மெக்ஸ் பாய்லர் அது இருக்குல்ல, அந்த லைனில் இருந்த பாய்லர் எரெக்ஷன் அதெல்லாம் ஃபுல்லாகவே டெம்பரேச்சர் இந்த மாதிரி இதுதான். நம்ம இதுக்காக தனியாக பயிற்சிலாம் எதுவுமே எடுத்துக்கல. நான் அந்த லைனில், அதாவது அந்த எலக்ட்ரிக்கல் லைனில் இருக்கும்போது அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்கல் பாய்லர்ஸ், அந்த அதுக்கான தெர்மோஸ்டாட்டு இந்த மாதிரி லைனில் தான் இருந்தேன். நம்ம ஃபுல்லாக அதெல்லாம் அவுட்ரு ஒர்க்கு, வெளியூரில் தான் ஒர்க்கு. வெளியில் தான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் வெளியூரில் தான், கிட்டத்தட்ட 2010 2018 வரைக்கும் ஃபுல்லாக வெளியே அவுட் ஸ்டேஷன் தான். இப்போ ஆந்திரா, கர்நாடகா, பெங்களூருக்கு, இந்த கேரளாவில் நிறைய இடங்களில் நம்ம சைட் பண்ணியிருக்கோம். அந்த மேக்ஸிமம் அந்தமாரி இடத்துலலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்லேயே வெளியில் லாங் பண்ணலாம், வீட்லேயே வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் ஒர்க் நம்ம தேடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்தது தான் கோழி வளர்ப்பு.
ஃபஸ்ட்டு எனக்காக ஒரு இன்குபேட்டர் தான் நான் பண்ணேன். அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் ப்ரோ. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நாலேஜை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கு என்னென்ன ஃபார்முலாவை எடுத்துட்டேன். அது இப்போ ஒரு கோழி குஞ்சு பொரிக்கிறதுக்கு என்னென்ன ஃபார்முலா இன்குபேட்டரில் ஆக்ஷனுக்கு வந்து 3 தான் மெயின். டெம்பரேச்சரு, ஈரப்பதம், ரொட்டேஷன். என்கிட்ட ஃபோன் பண்ணாங்கன்னா என்கிட்ட என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மற்றவங்க கிட்ட வந்து வாங்காதீங்கன்னு எப்பயுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னோட இது பாயிண்ட் ஆஃப் இருக்கிறது தப்பு. என்கிட்ட ஒரு ரேட்டு, இப்போ நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ மெட்டீரியல் ஆகுது, இதுலேருந்து எனக்கு என்ன லேபர், இதுதான் என்னோடய காஸ்ட்டு. இப்போ வந்து அதை இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய பார்த்துருக்குறேன். நான் ஆன்லைனில் நான் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து இப்போ நான் வந்து ஒரு 20,000 ஒரு இன்குபேட்டர் கொடுக்குறேன். அதே மாடல் அதே டைப்பில் இன்குபேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா 15,000, 12,000, 13,000 கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. பட் ஆனால் அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி அவங்க கஸ்டமர் தான் பார்க்கணும். இப்போ நான் 20,000 கொடுக்குறேன், அவங்க 15,000 கொடுக்குறாங்கன்னா அது வந்து கஸ்டமர் தான் அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் போயிட்டு அவங்களுடைய குறையை நான் சொல்லக்கூடாது. நான் என்ன செலவாகுதோ அதை தான் நான் வந்து இது வைக்க முடியும். இப்போ இன்னொருத்தர் வந்து இப்போ என்னை விட அதிகமாக வைக்கிறவங்களா இருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ நான் வந்து 20,000 கொடுனா அதே இன்குபேட்டர் 25,000 கொடுப்போம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த காஸ்ட் ஆகும். இப்போ அவங்க வந்து இப்போ நான் போயிட்டு அவங்க 25,000 கொடுக்குறாங்க, நான் 20,000 கொடுக்குறேன், என்கிட்ட வந்து வாங்கிக்கணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க இப்போ அவங்கள வந்து ஏன்னா அவங்களுக்குனே நான் ப்ளோம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு என்னோட அதிகமாக காசு செலவாகும். பிரதர், இப்போ நம்ம செகண்ட் ஹேண்ட்ஸாக இன்குபேட்டர் வந்து வாங்குவாங்க. புது இன்குபேட்டர் வாங்குறது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்ட்ஸ் இன்குபேட்டர் வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்கலாமா? அந்த மாதிரி வாங்குறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ப்ரோ என்ன கேட்டால் நான் வேணாம் தான் ப்ரோ சொல்லுவேன். இப்போ செகண்ட் ஹேண்டில் ஒருத்தர் இன்குபேட்டர் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஃபெயிலியர் ஆனால் மட்டும் தான் சேல் பண்ணுறாங்க. நல்லா இருக்கும்போது சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா இருக்கிற இன்குபேட்டர் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது யோசித்து 1க்கு 100 டைம் யோசித்து வாங்கணும். ஒரு இன்குபேட்டர் வாங்குறாங்கன்னா அந்த இன்குபேட்டரை போய் பார்க்கணும். உள்ள ஏர் ஸ்பேஸ் கண்டிப்பாக ஒரு இன்குபேட்டர் பார்க்கணும்னா ரொம்ப இப்போ சின்ன பாக்ஸாக இருக்காங்கன்னா 500 மட்டும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனா கூடாது. உள்ள ஏர் ஸ்பேஸ் நல்லா இருக்கணும், நல்லா ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். பாக்ஸ் நல்லா ஹெவியாக இருக்கணும். வெறும் என்ன சொல்கிறது, இந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்குது. ஒரு சில இன்குபேட்டர் நான் பார்த்துட்டு சர்வீஸுக்கு போயிருக்கேன். மைல்டாக ஒரு 1 mm திக்னஸில் பாக்ஸ் அடித்து அதுக்குள்ளே பாக்ஸை இன்குபேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இன்குபேட்டர் நம்ம வாங்கிட்டு அவங்க வந்து ஆட்சிங் பண்ணாமல் சுத்தமாக வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும். இல்லை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி இன்குபேட்டர்லாம் வாங்கிட்டு நிறைய பேர் சர்வீஸ்க்கு எனக்கு கால் பண்ணுறது எனக்கு வர நம்ம மேக்ஸிமம் ஒரு 20-30% கால்ஸ் அப்படி தான் வருது. செகண்ட் ஹேண்ட் இன்குபேட்டர் வாங்கியிருக்கேன், இதுமாரி பொறிக்கல, நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வாங்கிட்டு கஷ்டப்படுறத விட புதுசாக வாங்கி கூட கொஞ்சம் காசு போட்டு புதுசாக வாங்கிறது பெஸ்ட்டு. என்னோட இது அதுதான், என்னோட சஜஷன் அதுதான். செகண்ட் ஹேண்ட் இன்குபேட்டர் வாங்குறதுக்கு 1க்கு 10 முறை யோசித்து வாங்குங்க. இப்போ நம்ம ஹேச்சர் தனியாக இன்குபேட்டர் தனியாக வைக்கிறோம். அது ஒரே இதாக பண்ண முடியாதுங்களா? ஏன் 2 இதை தனித்தனியாக வைக்கணும்? இல்லை ப்ரோ, பண்ணலாம், ஒரே இதை பண்ணலாம். ஆனால் பெருசாக போகும்போது இப்போ க்ளீனிங் பர்பஸுக்கு நம்மளுக்கு பிரச்சனை வரும் ப்ரோ. ஏன்னா இப்போ சட்டரில் வந்து க்ளீனிங் பண்ண வேண்டிய வேலை கிடையாது அதிகமாக. நம்ம எக்கு லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அதில் வந்து பெருசாக டஸ்ட் ஆகாது. இப்போ ஹேட்சர்னா சிக்ஸ் பொரிக்கும் போது டஸ்ட்டு ரொம்ப அதிகமாக வரும். அதேமாதிரி அது வந்து அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணணும். அதேமாதிரி ஷட்டரில் வந்து 60% ஈரப்பதம் இருக்கணும், ஹேட்சரில் வந்து 80% ஈரப்பதம் இருக்கணும். ஈரப்பதம் இது எல்லாமே டிஃப்ரெண்டாக காட்டுறது, தனித்தனியாக வைக்கிறது நல்லது. ஆமாம், டிஃப்ரென்ஸு. இப்போ நமக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இல்லை ஃபுல்லி ஆட்டோமேட்டிங்களா? இது எப்படி? இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஷட்டர் ப்ரோ. ஷட்டர் அதாவது 3000 எக் சிக்கன் எக்குனா 3000 எக்கு வந்து ஷட்டர். இப்போ வந்து 100 முட்டை கோழி முட்டை வைக்கிற இடத்துல 285 முட்டை நம்ம காடை முட்டை வச்சுக்கலாம். அது ட்ரே மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து என்னென்ன பர்பஸுக்காக நம்ம பண்ணிடுவோம்? இது வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருக்கிறது வந்து மொத்தம் 3000 முட்டை சிக்கன் எக் கணக்கு. அதில் வந்து 1000 முட்டை கோழி முட்டைக்கும் மீதி வந்து 2000 முட்டை கோழி முட்டைக்கான இடத்துல வந்து காடை முட்டை 5600 சம்திங் வரும். 5600 அந்த ரேஞ்சில் வரும். அந்த முட்டைக்கு வந்து அவர் காடை முட்டை கேட்டிருக்காரு. எந்த ஊருக்கு போகுது அந்த? இது காரைக்குடி போகுது ப்ரோ. காரைக்குடி போகுது. ஆமாம், காரைக்குடி. இப்போ இங்கேருந்து கஸ்டமர் வந்து டேரெக்டாக வந்து எடுத்துக்கிறாங்க. அவர் வண்டி எடுத்துப்பாரு. எந்த அளவில் நம்ம இன்குபேட்டர் பண்ணும்போது நம்ம அதை கொரியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இல்லை ப்ரோ, 500 முட்டை 1000 முட்டை வரைக்கும் நம்ம கொரியர் பர்சல் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போகும்போது நம்ம அவங்க வந்து எடுத்துகிட்டு மாதிரி இல்லை. அது கஸ்டமரோட இதுதான். இப்போ இதுக்குமே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணி தரோம்னா பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிரான்ஸ்போர்ட் எப்படின்னா கஸ்டமர் தான். டிரான்ஸ்போர்ட் வந்து கஸ்டமர் என்ன காஸ்ட் வருதோ அது கஸ்டமர். இப்போ நம்ம கோழிலாம் வச்சிருக்கோம். இப்போ நம்ம கோழி என்னென்ன ரகமான கோழிகள் வச்சிருக்கோம், எவ்வளோ கோழிகள் வச்சிருக்கோம்? சிறுவிட தான் மேக்ஸிமம் சிறுவிட இருக்குது. இடவெட்டு கோழி அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கடக்குநாத்தும் ஒரு குறைஞ்ச எண்ணிக்கையில் இருக்குது. நம்ம பியூர் நாட்டு கோழியாக மட்டும் தான் பண்ணிங்கன்னா சிக்ஸ் மேக்ஸிமம் சேல் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இப்போ நம்மள்ட்ட இருக்க கோழிகளை வச்சு நம்ம சிக்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோங்களா இல்லை முட்டையும் கொடுக்குறோங்களா? சிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. நம்மள்ட்ட ஹேச்சிங் பண்ணி கொடுக்குறோங்களா? ஆமாம், நம்ம வந்து ரெண்டலுக்கும் ஹேச்சிங் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஹேட்சரியும் வச்சிருக்கிறோம். நம்ம கிட்ட வந்து கஸ்டமர்ஸ் வந்து பர் எக்குக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம வாங்குறோம். அவங்க முட்டை எடுத்து கொடுத்தாங்கன்னா ஹேட்ச் பண்ணியும் கொடுத்துருவோம். அதே பவுல்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம கிட்ட சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மள்ட்ட ஒருத்தர் வந்து ஒரு சிக்ஸ் வேணும்னு சொல்கிறாருன்னா நம்மள்ட்ட வந்து வாங்கிக்கலாங்களா இல்லை நீங்கள் வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? அதாவது பியூர் நாட்டுக்கோழி, இப்போ பியூர் நாட்டுக்கோழி எங்கிட்ட இருக்கு ப்ரோ. அது வந்து பெரிய லெவலில் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா எங்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச லெவலில் ஃபேரண்ட்ஸ் தான் வச்சிருக்கேன். அதை வச்சு என்னால் ஒரு வாரத்துக்கு ஒரு 200 சிக் அவ்வளோதான் அதிகபட்சமாக நான் அவ்வளோதான் பண்ண முடியும். பியூர் நாட்டுக்கோழினா பியூர் நாட்டுக்கோழி
இல்லை சோனாலினா அவங்களுக்கு எவ்வளோ கேட்குறோம் நம்ம கொடுக்க முடியும், டேட் நம்ம கொடுத்துருவோம். இப்போ இந்த டேட்டில் கொடுக்கணும் அது நம்ம கொடுத்துருவோம், ஹேட்சர்லேருந்து எடுத்து கொடுத்துருவோம். எவ்வளோ நாளுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும்? இல்லை அது வந்து டிமாண்டுக்கு அந்த டைமை பொறுத்து தான் ப்ரோ. ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இல்லாமல் இருக்கும், அப்போ உடனே கிடைச்சிடும், 2 days 3 days கிடைக்கும். இல்லை ஒரு சில டைமில் வந்து ரொம்ப ஒரு டிமாண்ட் அதிகமாக இருக்கும், அப்போ ஒரு 10 days to 15 days ஒரு 20 days வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தாய் கோழிகள் வாங்கும்போது எங்கே வாங்குனீங்க? நான் தாய் கோழி வெளியில் தாய் கோழியாக வாங்கலாம் ப்ரோ. நம்ம எல்லாமே ஹேட்ச் பண்ணி நம்ம எக்ஸாக வாங்கி நம்ம ஹேட்ச் பண்ணிட்டோம். நம்ம ஹேட்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. இப்போ நம்ம இதில் வந்து முயலும் வச்சுருக்கோம். முயல் வந்து எந்த மாதிரியான ரகமான முயல் வச்சுருக்கோம், எத்தனை முயல் வச்சுருக்கோம்? இப்போ நம்மக்கிட்ட முயல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது நம்ம ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து ஒரு 3 ஃபீமேலும் ஒரு மேலு. இது வந்து ஒரு 2000க்கு நம்ம வந்து நியூசிலாண்டு இது தான் வாங்கணும். நியூசிலாண்டு ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் நியூசிலாண்டு ஒயிட்டு. அதில் தான் வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் இருக்குது அந்த மாதிரி. அந்த ஃபீமேலும் மேலு ரெண்டுமே வாங்கணும். அது நம்ம குட்டி ஒரு 9 குட்டி போட்டுது. அதுதான் இப்போ இருக்குது. நம்ம இப்போ பார்த்துருக்கோம், நம்ம ஹைப்ரிட் முயல் பார்த்துட்ருக்கோம். முயல் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதை கூண்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அதுவும் போகும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம முயல் வளர்க்குறவங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, இப்போ ஹைப்ரிடாக பண்ணுறதை விட நம்ம ஒரு லைனேஜாக பண்ணுறது, ஒரு ப்ரீடாக பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை நம்ம அது மட்டும் தனியாக பண்ணுறது ஓகே ப்ரோ. நம்ம வந்து அடிஷ்னலாக கூட சேர்த்து பண்ணும்போது இன்டெகிரேட்டடாக பண்ணுறோம்ல. இன்டெகிரேட்டடாக பண்ணும்போது நம்ம வந்து அது ஒன்றே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரே முயல் மட்டும்தான் நம்ம முயல் ஃபார்ம் மட்டும் தான் பண்ணுறோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி லைனேஜ் எடுக்கலாம். ஏன்னா தனித்தனியாக லைனேஜ் என்னென்ன லைனேஜ் எல்லா லைனேஜும் தனித்தனியாக பண்ணலாம். நம்ம வந்து அப்படி பிரிக்க முடியாது. நம்மளுக்கு கான்செப்ட் முயல் நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வரணும். இப்போ நம்மள்ட்ட எத்தனை முயல் இருக்குது மொத்தமாக? இப்போ வந்து குட்டி வந்து ஒரு 8 முயலுக்கு இருக்குது ப்ரோ. 1 மாட்டாலிட்டி ஆகிடுச்சு, 9 குட்டி போகிறது, அது 1 இதுவாகிடுச்சு. 8 குட்டி இருக்குது. அப்புறம் வந்து 3 ஃபீமேல் ஒரு மேல். இப்போ நம்ம பக்கத்தை பொறுத்தவரைக்கும் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. முயலுக்கு வெயில் தாக்கம் கம்மியாக இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இல்லை இப்போ அதுதான் கேஜ் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. அது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணது. 1 month 2 months மேக்ஸிமம் 1.5 months தான் ஆகுது முயல் எடுத்து. இப்போ ரெடி பண்ணி அதான் இப்போ வலைலாம் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். மேலே நமக்கு ஆட்டு ஷெட் இருக்குது. இப்போ முழுசாக நம்ம ஆடு பண்ண போகிறேன். இப்போ 200 ஆடுக்கான ஷெட் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ ஆடு முழுசாக பண்ணுற ஐடியா இல்லை, நம்ம ஒரு 50 ஆடு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட இருக்க ஷெட்டில் 200 ஆடு வளர்க்கலாம். கிட்டத்தட்ட 10 கேபின் இருக்குது. ஒரு கேபினுக்கு 15லேருந்து 20 ஆடு வளர்க்கலாம். 10 கேபின் இருக்குது. நம்ம வந்து ஒரு 5 கேபின் மட்டும் தான் ஆடு பிளான் பண்ணியிருக்கோம். மீதி 5 கேபினில் காடை தனித்தனி கேபின் தான், அது செப்பரேட் இருக்கும். அதில் வந்து தனித்தனியாக நம்ம வந்து முயலும் காடையும் தனியாக பண்ணுற மாதிரி இப்போலாம் பிரிச்சுட்டு இனிமேல் பண்ண போகிறோம். ஆமாம் அது செட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். வாத்துமே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வாத்து இப்போ மேக்ஸிமம் கொடுத்துட்டேன். இப்போ கொஞ்சமாக ஒரு 30-40 சிக்கு மட்டும் தான், அது ஒரு 2 months சிக்கு அது அப்படி தான் இருக்குது. இப்போ அதுவுமே நம்ம வாத்துமே பண்ணிட்டு தான் இருக்கோம். பிரதர், இப்போ நம்ம இன்குபேட்டரில் நம்ம எப்படி வந்து இன்குபேட்டர் சரியான இன்குபேட்டர் நம்ம தேர்ந்தெடுக்கிறது? சூஸ் பண்ணுறது நம்ம பார்த்து தான் சூஸ் பண்ணோம் ப்ரோ. நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது நம்ம இன்குபேட்டரை என்னோட இன்குபேட்டரை பற்றி தான் நான் பேச முடியும். இப்போ மற்ற இன்குபேட்டரை பற்றி நம்ம பேச முடியாது. ஆனால் இன்குபேட்டர் சூஸ் பண்ணுறதுல பார்த்து சூஸ் பண்ணணும். ரேட்டு கம்மியாக கிடைக்குது, இதை விட சீப்பாக கிடைக்குது அப்படின்றதுக்காக ரேட்டு கம்மியாக ஒரு 5000 10,000 கம்மியாக கிடைக்கிறதுக்காக நம்ம போய் தப்பான இன்குபேட்டர் சூஸ் பண்ணிட்டா நிறைய பேர் நானே பார்த்துருக்குறேன். ஃபார்ம் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஃபார்ம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது நம்ம இன்குபேட்டர் தான். முக்கியமாக தான் அந்த இன்குபேட்டர் அவங்க ஃபைலில் அவங்க வந்து கரெக்டாக சூஸ் பண்ணலன்னா அவங்க அந்த தொழிலை விட்டு போகிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. ஒரு முட்டையில் வந்து டாட் ஹோல்ஸ் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 80,000 ஓட்ட மைன்யூட் ஹோல்ஸுக்கு மேலே இருக்குது. மைரேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஹோல்ஸ் நிறைய இருக்குது. அந்த ஈரப்பதத்தில் வெளியில் வந்துச்சுன்னா உள்ளே வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிடுச்சுன்னா உள்ளுக்குள்ளே வந்து இறுக்கி பிடிச்சிக்கும். அதனால் உள்ளவே கோழி கொஞ்சம் வளர்ந்து ஃபுல்லாக இறந்துடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வளர்ந்துருச்சு, ஆனால் உள்ளவே இறந்துருச்சு. உடச்சி பார்த்தா கோழி கொஞ்சம் ஃபுல்லாக வளர்ந்துருக்கு, உள்ளவே இறந்து போயிருக்கு. இந்த ரீசன்லாம் இந்த ஈரப்பதம் சரியில்லாதனால தான் வருது. இன்னொன்று ஹேட்சரில் வந்து 80% ஈரப்பதம் இருக்கணும். இப்போ சட்டுன்றது 1 to 0 to 18 days கோழி முட்டைக்கு கணக்கு சொல்கிறது. நான் கோழி முட்டைக்கு டே 1லேருந்து டே 18 வரைக்கும் சட்டரில் இருக்கணும். டே வந்து 19லேருந்து 21 வரைக்கும் ஹேட்சரி மாற்றிடணும். இதில் 18 நாள் இருக்கணும், அதில் வந்து 3 நாள். ஆமாம், எல்லா கோழி முட்டை காடை வாத்து எல்லாமே லாஸ்ட்டு 3 days ஹேட்சரி. ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட்டு 3 days ஹேட்சரி. இப்போ வந்து காடை முட்டைனா 18 days, கோழி முட்டை 21 days, வாத்து வான்கோழி இதெல்லாம் கிணி கோழிலாம் வந்து 28 days. இப்போ கூசேக்கெலாம் 32 days. அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் தனி டேட்ஸ் இருக்குது. முட்டையோட உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா கரு வளருதில்ல. நம்ம ஒரே பக்கமாக இருந்ததுன்னா கரு வளரும், ஃபுல்லாக வளர்ந்துடும். அந்த ஒரே பக்கமாக இருக்கிறதுனால அந்த கரு என்னன்னா ஓட்டில் ஒட்டிக்கும். ஒரே பக்கமாக இருக்கணும்னா ஓட்டில் ஒட்டிக்கும். ஃபுல்லாக அதேமாதிரி கரு ஃபுல்லாக வளர்ந்துடும், நல்லா ஆக்டிவாக இருக்கும். பட் ஆனால் உடைக்கும், மூக்கு உடைக்கும், வெளியில் வராமல் இருந்துடும். மூக்கு குத்தும், வெளியில் வர முடியாது. ஏன்னா அதில் அசைய முடியாது. இப்போ ஒரு கோழி குஞ்சு உடச்சி வெளியில் வரேன்னா உள்ளுக்குள்ளவே ஒரு சுத்து
ஃபுல்லாக உடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி மொத்தமாக ஒரு சுற்று குத்தி மொத்தம் உடச்சி தான் வெளியில் வரும். அதுக்கு வரணும் அது உள்ளுக்குள்ளேயே சுற்றுறதுக்கு அது நல்லா ஃப்ரீயாக இருக்கணும், ஈரப்பதம் இருக்கணும். நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நேரில் கொடுக்கும்போது சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியும். அதுவும் பண்ணி தரோம். உடனே பண்ணி கொடுக்க முடியுங்களா, இல்லை நம்ம லேட் ஆகுமா, இல்லை ஒரு நாள் ஆகும் 2 நாள் ஆகும்னு சொல்லி? இல்லை, அவங்க கால் பண்ணும்போது இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து ப்ரோ. உங்கள்கிட்ட முன்னாடி கேட்டு வந்தால் உடனே பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்கும். அது அவங்க ஃபோன் நம்ம எந்த டைம் கேட்குறாங்களோ அந்த டைம் ஒர்க் இருக்கிறத பொறுத்து. சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டா நீங்கள் சர்வீஸ் பண்ணி ரிட்டர்ன் கொரியர் பண்ணுவீங்களா? பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். சைஸ் பொறுத்து தான். பெரிய இன்குபேட்டராக இருந்தால் இப்போ மினிமம் 100 முட்டை வரைக்கும் அவங்க நாங்கள் கொரியர் போட சொல்கிறோம். இப்போ லாங்காக இருந்தால் 100 முட்டை வரைக்கும் தான் நீங்கள் பார்சலில் போட்டு விட்டுருங்க, நாங்கள் ரெடி பண்ணி உங்கள் பார்சலில் போட்டு விட்டோம்னு சொல்கிறோம். ஒரு 500 முட்டை 1000 முட்டை அப்படின்னா நம்ம நேரில் போய் பண்ணி கொடுத்துட்டு வருவோம். நேரில் போய் பண்ணி நம்ம ஆல்ரெடி நிறைய நம்ம இருக்கிற டைமிங் பொறுத்து ஒரு நாள் டைமிங் பொறுத்து நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கோம் போய் பண்ணி கொடுத்துட்டு வருவோம். இவ்வளோ நேரம் நம்ம இன்குபேட்டரை பற்றி பார்த்தோம் விவரமாக. அடுத்து வந்து நம்ம பண்ணையில் மேலே வந்து காடைகள், நாட்டுக்கோழிகள் இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணிவிட்டு அடுத்து திரும்ப நம்ம பண்ணையில் இன்னொரு வீடியோ பண்ணுவோம். தாராளமாக. நன்றிங்க பிரதர். ஓகே, தேங்க்யூ.